யோ பெருசு 2026 யாருக்கு ஓட்டு போட போகிற நீ? ஏய் தம்பி, நான் எப்பயும் போடுறவங்களுக்கு தான் போடுவேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எப்போ பாரு ஒரே ஆளுக்கு ஓட்டு போடுறியா? அதனால என்ன பிரயோஜனம் உனக்கும் இந்த நாட்டுக்கும்? அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா அதுக்கு எங்கள் தளபதி வரணும். ஏய் தம்பி, நான் புதுசாக வரவங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டேன். ஐயோ, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஒருத்தர் வராரு, புதுசு பழசுன்னுட்டு. ஐயோ பெருசு, அவருடைய சம்பளம் உனக்கு தெரியுமாயா? 200 கோடி. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர்றாருன்னா சும்மாவா? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என் தளபதி வராரியா? சரி அதெல்லாம் விடு. இப்போ உன் கட்சி தலைவரே ஒரு மாநாடு இல்லை கட்சி மீட்டிங் வைக்கிறாரு, நீ சும்மாவா போவ? கோட்ரு சரக்கு காசு எல்லாம் இருந்தால் தானே போவ? உண்மையை சொல்லியா? என்ன எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான்? தம்பி, அது வந்து என்னையா வந்து போயின்ட்டு என் தளபதி மாநாட பார்க்குறியா? பாத்தியாயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 8 லட்சம் பேர் இருப்பாங்க. வெறும் கோட்டை வரைக்கும் காசுக்கு வந்த கூட்டம் இல்லையா இது? எங்கள் தளபதிக்காக வந்த கூட்டம் இது. இப்பயாவது புரிஞ்சுக்கையா, அவர் வந்தால் தான் இங்கே நிறைய பிரச்சனை தீரும். நீட் தேர்வை ரத்து பண்ணுவார், இன்னும் நாட்டு மக்களுக்கு உதவி செய்வார், எவ்வளோ நல்லது நடக்கும்யா. புரிஞ்சுக்கோங்கய்யா. 2026 ஓட்டு தளபதி விஜய்க்கு டிவி கேட்க மறக்காமல் போடுங்கய்யா, போடுங்க. ஓ, அவர் வந்து இவ்வளோ நல்லது நடக்குதா? அப்போ நான் கண்டிப்பாக டிவிக்கு விஜய்க்கு தான் ஏன் போடுவேன் 2026. போடு, இன்னிலேருந்து நீ நம்ம கட்சியா? நண்பா, 2026 யாருக்கு நண்பா ஓட்டு போட போகிற நீ? ஏன் தலை? நண்பா, 2026 நம்ம தளபதி டிவிக்கு விஜய்க்கு போடுது நண்பா. அவர் வந்தாருன்னா இங்கே நிறைய நல்லது நடக்கும் நண்பா. அப்புறம் நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்கும் நண்பா. நம்ம நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் நண்பா. இன்னும் இந்த தாய்வழியன்றேன். அப்புறம் ஓ ஓ ஓ ஹலோ மச்சான், இங்கே ஓட்டு போட வந்தேன்டா. இங்கே ஏதோ ஓட்டு ஐடி ஏதோ கேட்குறாங்கடா. மச்சான், நானும் இங்கே ஓட்டு போட வந்தேன்டா. என்கிட்ட ஏதோ ஓட்டு ஐடி கேட்டாங்கடா. இல்லைன்னு வெளியே அமுச்சு விட்டாங்கடா. ஓ, இப்போ அந்த ஓட்டு ஐடி எங்கடா போய் வாங்குறது?